Hi, welcome to SC class. இன்னைக்கு நம்ம T-beamல உள்ள moment of resistanceல உள்ள remaining problem பார்த்துக்கலாம். Problem number 3. A T-beam has a flange of 1280 mm into 100 mm, effective depth of 700 mm and breadth of web is 280 mm. It is reinforced with 5 numbers of 25 mm Fe 500 grade steel bars in the tension zone. M15 grade concrete is used. Determine the moment of resistance of the section at the limit state of collapse. Given data பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு T-beam section வரைஞ்சி எல்லா பார்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. BF, DF, BW and small d, capital D எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். A T-beam has a flange of 1280 mm into 100 mm. Flange size கொடுத்துருக்காங்க 1280 கண்டிப்பா BF தான். Therefore BF equal to 1280 mm and capital DF equal to 100 mm. Effective depth of 700 mm, that is small d equal to 700 mm. Breadth of web is 280 mm கொடுத்திருக்காங்க. BW equal to 280 mm. It is reinforced with 5 numbers of 25 mm dia Fe 500 grade steel bars. Therefore number of rods 5, diameter of rod 25 mm, Fy value 500 Newton per mm square. M15 grade concrete கொடுத்திருக்காங்க. Therefore FCK equal to 15 Newton per mm square. Determine the MR. MR calculate பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். T-beam பொறுத்தவரை நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜில் இருக்கலாம், அதர்வைஸ் வெப்பில் இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் டைப் 1 ஃப்ளான்ஜில் இருக்கிறாப்புல அசியூம் பண்ணிக்கலாம். நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் ஃப்ளான்ஜ், தட் இஸ் கேபிட்டல் டிஎஃப் விட XU வேல்யூ, அதாவது டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் சின்னதாக இருக்கிறாப்புல அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த கண்டிஷனில் நம்ம XU கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் XU ஆல்ரெடி நம்ம ப்ரொசீஜரில் படிச்சிருக்கோம். இந்த கண்டிஷனில் ரெக்டாங்குலர் பீமுக்கு எப்படி செய்வோமோ அந்த ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய XU/D ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கோம். XU/D ஈக்குவல் டு 0.87 Fy AST டிவைட் பை 0.36 FCK B இன்டூ D இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜில் இருக்கிறாப்புல நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறதுனால பிக்கு பதில் BF போட்டுக்கலாம். AST தவிர மீதி எல்லா டேர்ம்ஸும் நமக்கு தெரியும். therefore AST கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன்டு π/4 டயாஸ்காட் போட்டு 2454.36 கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா XU வேல்யூ 154.46 mm. இப்போ நம்ம அசியூம் பண்ண கண்டிஷன் ஓகேயானு செக் பண்ண போகிறோம். அதாவது XU அண்ட் DF கம்பேர் பண்ணி XU DF விட சின்னதாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். DF value 100 mm, XU is 154.46. Here XU is greater than DF. அதாவது XU value DF value விட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜில் இருக்காது, வெப்புக்கு வந்துடுச்சு. Here XU greater than DF, assumption is wrong. நம்ம அசியூம் பண்ண கண்டிஷன் ராங்காக இருக்குது. therefore நம்ம டைப் 2க்கு போயிடுறோம். XU மேக்ஸ் செய்ய முடியாது. எப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ உடனே நம்ம அதுக்கு மேலே அந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைப்புக்கு ஸ்கிப் பண்ணிடணும். that is type 2. நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் வெப். நியூட்ரல் ஆக்சிஸ் வெப்பில் இருக்கிறாப்புல ஸ்கெட்சை போட்டுக்கோங்க. இதிலே 2 கேஸ் இருக்குது. அதாவது நம்ம கோட் புக் பேஜ் நம்பர் 55ல் லாஸ்ட் லைனில் பார்க்க சொல்லியிருக்கு. பேஜ் நம்பர் 55ல் லாஸ்ட் லைனில் 2 கேஸ் பார்த்துருக்கோம். when DF/XU does not exceed 0.43. இது ஃபஸ்ட்டு கேஸ். அதாவது DF/XU less than or equal to 0.43. அந்த கேஸை நம்ம ஃபஸ்ட்டில் அசியூம் பண்ணுறோம். அசியூம் கேஸ் 1, DF/XU less than or equal to 0.43. கோட் புக் பேஜ் நம்பர் 55ல் லாஸ்ட் லைனில் XU greater than DFக்கு DF/XU does not exceed 0.43 இருக்குது. அதை தான் நம்ம ஷார்ட்டாக இதில் எழுதியிருக்கோம். இப்போ இந்த கண்டிஷனில் XU கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த XU கால்குலேட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 54 and 55 2 பேஜில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். தட் இஸ் பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா XU/D ஈக்குவல் டு 0.87 Fy AST டிவைட் பை 0.36 FCK B இன்டூ D. இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. டிவைடிங் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுட்டு பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃப்ளான்ஜ் செக்ஷனுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் செகண்ட் பார்ட்டை எடுத்து நம்ம இதில் எழுதிக்கிறோம். பேஜ் நம்பர் 55ல் ஃப்ளான்ஜ் செக்ஷனுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் உள்ள செகண்ட் பார்ட் 0.45 FCK BF மைனஸ் BW இன்டூ DF. அவ்வளோ டேர்மும் எடுத்து இதுக்கு கூடால எழுதிக்கிறோம். இப்போ டினாமினேட்டரில் போத் சைட்ஸில் இருக்கக்கூடிய டியை கேன்சல் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா டேர்ம்ஸும் நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரில் அடிக்கும்போது கவனமாக அடிச்சுக்கோங்க. இதை செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணணும். மைனஸ் போட்டு அடுத்ததும் ப்ராக்கெட் போட்டு அடிச்சுக்கோங்க. டிவைட் பை டினாமினேட்டர்லையும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ XU இஸ் ஈக்குவல் டு 259.69 mm கிடச்சிருக்கு. இப்போ கேஸ் 1 கண்டிஷன் நமக்கு ஓகேயானு செக் பண்ணணும். இப்போ DF/XUவை கால்குலேட் பண்ணி செக் பண்ண போகிறோம். DF/XU ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்திங்கன்னா 0.385. that is it is less than 0.43. 0.43க்கு சமமாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருக்கணும். நமக்கு அதை விட குறைவாக தான் இருக்குது. therefore
assumption is okay. The assumption okay ஆனதுனால இந்த XU இப்போ ரெண்டாவது கண்டுபிடிச்ச XU தான் நம்ம ஃபர்தர் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். assumption okay ஆனதுனால நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். XU max ஐடென்டிஃபை செக்ஷன் அண்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் XU max ஆல்ரெடி கால்குலேட் பண்ண மாதிரி தான் பேஜ் நம்பர் 54ல் FY வேல்யூக்கான XU max by D வேல்யூ இருக்குது. நமக்கு 500 நியூட்டன் per mm ஸ்கொயருக்கு XU max by D 0.46. இப்போ XU max equal to 0.46 into D போட்டிங்கன்னா D இன்டைய வேல்யூ 700 mm given டேட்டாவில் இருக்குது. therefore XU max equal to 322 mm. இப்போ செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை த செக்ஷன், கம்பேர் XU and XU max. XU இன்டைய வேல்யூ 259.69, XU max வந்து 322 mm. therefore XU is less than XU max. XU less than XU max, therefore under enforced section. Next, find moment of resistance. Moment of resistance calculate பண்ணுறதுக்கு கோட் புக் பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய பிளான்ஸ் செக்ஷனுக்கான ஃபஸ்ட் ஃபார்முலா எடுக்க போகிறோம். கேஸ் 1ல் நம்மளுடைய செக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நமக்கு ஃபஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 55ல் பிளான்ஸ் செக்ஷனுக்கான ஃபஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் XU max by D இருக்குது. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ப்ரொசீஜரில் ஆல்ரெடி படிச்சிட்டோம். XU max greater than XU, அதாவது XU less than XU maxாக இருந்தால் சப்ஸ்டியூட்டிங் XU max by XU கொடுத்துருக்காங்க. therefore XU max இருக்கக்கூடிய இடத்துல நம்ம XU தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். put XU max equal to XU, அதை தான் நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். பேஜ் நம்பர் 55ல் லாஸ்ட் பேரால for XU max greater than XU then substituting XU max by XU அந்த லைன் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எம்ஆர்க்கான அந்த ஃபார்முலாவை எழுதி XU max இருக்கக்கூடிய இடத்துல XU போட்டு எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது தடவை, அதாவது செகண்ட் கண்டிஷனில் கண்டுபிடிச்ச XU தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேஷனை பொறுமையாக கவனமாக போடுங்க. எந்தெந்த இடத்துல ப்ராக்கெட் போடணுமோ ப்ராக்கெட் போட்டு அடிங்க. ஆன்சரை 2 பார்ட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 9 டிஜிட் நம்பர் கிடச்சிருக்கு, அது நியூட்டன் எம்எம்ல இருக்குது. அதை கிலோ நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 10⁶ போட்டுக்கோங்க. then moment of resistance equal to 670.779 kilonewton meter. எல்லா வேல்யூஸும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. determine the moment of resistance of the given RCTB at the limit state of collapse in flexure. The overall size of the flange is 1500 into 100 mm and that of web is 300 mm into 500 mm. 6 numbers of 25 mm dia Fe 500 grade steel bars are provided as tension reinforcement with a clear cover of 30 mm. Concrete grade M20 is used. Given data பார்த்துக்கலாம். T-beamக்கான செக்ஷனை போட்டு பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Determine the moment of resistance of the given RC T-beam at the limit state of collapse in flexure. Moment of resistance தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Overall size of the flange is 1500 into 100 mm கொடுத்துருக்காங்க. Therefore the largest value is BF. BF equal to 1500 and DF, capital DF equal to 100 mm. And that of web is 300 into 500 mm. Webbinuடைய வேல்யூ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 300 into 500. therefore 300 வந்து BW and 500 means capital DW. capital DW கொடுத்துருக்காங்க 500 mm. 6 numbers of 25 mm dia. Number of rods 6. Diameter of rods 25 mm. And Fe 500 grade steel கொடுத்துருக்காங்க. therefore Fe equal to 500 Newton per mm squared. With a clear cover of 30 mm. Clear cover, that is steel rod இனுடைய bottom surface ல இருந்து outer edge வர உள்ள distance தான் clear cover. That is also called as nominal cover. nominal coverம் clear coverம் ஒன்று தான். Clear cover equal to 30 mm கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கோங்க. And concrete grade M20 is used. That is FCK equal to 20 Newton per mm squared. F எழுதியிருக்கோம். nominal cover 30 mm and FCK 20 Newton per mm squared. எல்லா வேல்யூ எழுதிக்கோங்க. 2 பாயிண்ட்ல moment of resistance. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். assume type 1. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் டைப்பை assume பண்ணிக்கலாம். Neutral axis lies in flange, that is XU less than DF. Neutral axis flangeல இருக்கிறாப்புல sketch போட்டு வச்சுக்கோங்க. XU DF எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. flangeல இருக்கிறதுனால as usual பேஜ் நம்பர் 54ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து XU கால்குலேட் பண்ணிக்கலாம். that is XU by D equal to 0.87 FO AST divided by 0.36 FCK B into D. B இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் flangeல neutral axis இருக்கிறதுனால BF போட்டுக்கலாம். both sides-உம் small d கேன்சல் பண்ணிக்கோங்க. then AST கால்குலேட் பண்ணிக்கலாம். numbers into pi/4 dia squared. number 6 diameter 25 எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2945.24 mm squared கிடச்சிருக்கு. AST வேல்யூ அண்ட் ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரில் எப்போவுமே ப்ராக்கெட் போட்டுக்கணும். XU வேல்யூ 118.63 mm கிடச்சிருக்கு.
இந்த XU வேல்யூவையும் DFையும் உடனே கம்பேர் பண்ணணும். கம்பேர் XU அண்ட் DF நம்மளுடைய கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் ஓகேன்னு நம்ம செக் பண்ணணும். DFனுடைய வேல்யூ 100 mm, XU இஸ் 118.63. therefore XU வந்து DF ஓட பெருசாக இருக்கிறதுனால neutral axis lies in web. Here XU greater than DF நம்மளோட அசியூம் பண்ண கண்டிஷன் வந்து நமக்கு நாட் ஓகே, தட் இஸ் அசம்ஷன் இஸ் ராங். இப்போ நம்ம டைப் 2க்கு போயிடும், அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. therefore டைப் 2ல ஃபர்ஸ்ட் கேஸை எடுத்துக்கலாம். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இந்த வெப்பில் நீங்கள் ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. கேஸ் 1 எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் DF by XU less than or equal to 0.43. இது எங்கேருந்து எடுத்து எழுதியிருக்குன்னு உள்ளதை நோட் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் XU. இப்போ பேஜ் நம்பர் 54 அண்ட் 55ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். XU by D equal to பேஜ் நம்பர் 54ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிட்டு டிவைடிங் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவில் ஒரு நெகட்டிவ் சைனை அடிஷ்னலாக போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் 55ல இருக்கக்கூடிய ஃப்ளான்ச் செக்ஷனுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் உள்ள செகண்ட் பார்ட் எடுத்து அந்த DF வர உள்ள டேர்ம்ஸை மட்டும் அதில் எழுதிக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் வெப், அதனால் B இருக்கக்கூடிய இடத்துல BW போட்டுக்கணும். மீதி எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டரில் அடிக்கும்போது நீட்டாக ப்ராக்கெட் போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ XU வேல்யூ 93.17 mm கிடச்சிருக்கு. கேஸ் 1 நமக்கு கரெக்டானு பார்க்க போகிறோம். தட் இஸ் DF by XUவை செக் பண்ண போகிறோம். DF by XU தட் இஸ் அதனுடைய ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.073 கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் படி DF by XU less than or equal to 0.43 இருக்கணும். ஆனால் 1.073 தட் இஸ் DF by XU 0.43யோட பெருசாயிடுச்சு. அதனால் இந்த கேஸும் நாட் ஓகே. ஸோ நமக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. கேஸ் 2க்கு நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதான். DF by XU is greater than 0.43. The assumption is wrong. therefore கேஸ் 2 எடுத்துக்கலாம். அதாவது DF by XU greater than 0.43. ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கண்டிஷனுக்கு நம்ம வந்து தான் ஆகணும். ஃபைண்ட் XU. கரெக்டான XU கால்குலேட் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 54 அண்ட் 55ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி தான் எழுத போகிறோம். பேஜ் நம்பர் 54ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். that is XU by D 0.87 FYAST divided by 0.36 FCK B into D. இங்கே டிவைடிங் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ பேஜ் நம்பர் 55ல இருக்கக்கூடிய ஃப்ளான்ச் செக்ஷனுக்கான செகண்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டை அப் டு YF வர உள்ள டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் Bக்கு பதில் BW போட்டுக்கோங்க. அண்ட் எல்லா டேர்ம்ஸும் இருக்குதான்னு பார்த்தா இல்லை, YFக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. அதே பேஜ் நம்பர் 55ல ஃப்ளான்ச் செக்ஷனுக்கான செகண்ட் ஃபார்முலாக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேர் YF equal to 0.15 XU plus 0.65 DF. இந்த ஃபார்முலாவை YFக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். YF equal to எடுத்து எழுதிக்கோங்க. இதில் நமக்கு XU வேல்யூ தெரியாது, XU தான் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் DF வேல்யூ தெரியும் 100. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா YF equal to 0.15 XU plus 65 இருக்குது. இப்போ YFக்கு பதில் இந்த டேர்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 டேர்மும் தெரியும், மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ண நம்பருக்கு கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 வேல்யூ ப்ராக்கெட்டில் இருக்குது. 0.15 XU plus 65 ப்ராக்கெட்டில் இருக்குது. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 10,800 இந்த வேல்யூவை 2 டேர்ம் கொண்டும் பெருக்கணும். இப்போ டிவைடிங் லைனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2160. இப்போ டினாமினேட்டரில் இங்கே இருக்கக்கூடிய அந்த 2160 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைடு போயிடும். தட் இஸ் 2160 XU போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் இந்த டேர்ம் கொண்டு 0.15 XU மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் 65 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைனஸ் வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பருக்கும் காமன் ஆனது. therefore மைனஸ் போட்டு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். -1620 XU தென் -7,02,000. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய -1620 XU இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் எழுதும்போது ப்ளஸ் போட்டு எழுதணும். 2 XU டேர்ம்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ XU கால்குலேட் பண்ணி எடுத்திங்கன்னா 153.22 mm கிடச்சிருக்கு. இப்போ தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கலாம். DF by XU நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 0.65 அதாவது 0.43 விட கிரேட்டராக இருக்குது. இதுதான் கரெக்டான XU வேல்யூ. இப்போ கண்டிஷன் ஓகேயா இருக்குது. தென் ஃபைண்ட் XU max ஃபார் FO equal to 500 Newton per mm square. XU max by D equal to 0.46 and XU max equal to 0.46 into D. ஸ்மால் டிக்கான வேல்யூ நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுக்கல, ஆனால் DF அண்ட் DW கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் D கிடைக்கும். இப்போ கேபிட்டல் D equal to 600 mm. இப்போ ஸ்மால் d equal to நாமினல் கவர் ப்ளஸ் diameter by 2. நாமினல் கவர் இஸ் given 30 mm, diameter 25 mm கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா D dash equal to 42.5 mm
அந்த d dash வேல்யூ ஸ்மால் d கால்குலேஷனுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா small d equal to 557.5 mm. Therefore, xu max equal to 0.46 into 557.5. xu max equal to 256.45 mm. இப்போ xu 153, xu max 256. இப்போ xu maxையும் கம்பேர் பண்ணிங்கன்னா xu is less than xu max. Identify the section, compare xu and xu max. Here xu less than xu max under info section. Therefore, find MR. இப்போ பேஜ் நம்பர் 55ல இருக்கக்கூடிய ஃப்ளான்ஜ் செக்ஷனுக்கான செகண்ட் ஃபார்முலாவை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். நமக்கு செகண்ட் கேஸ் தான் இந்த செக்ஷனுக்கு சூட் ஆச்சு. Therefore, செகண்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. அதில் அண்டர் இன்ஃபோ செக்ஷன் ஆனதுனால xu மேக்ஸுக்கு பதில் xu சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவை எழுதிட்டு ஒய்எஃப்க்கான வேல்யூ நமக்கு தெரியாது, ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே தெரியும். Therefore, OEF செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். XU வேல்யூ 153.22 கால்குலேட் பண்ண வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. OEF equal to 87.983 கிடச்சிருக்கு. இப்போ எல்லா டேர்ம்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். எல்லா டேர்ம்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பிராக்கெட் போட வேண்டிய இடத்துலலாம் பிராக்கெட் போட்டு 2 பார்ட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு தென் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 9 டிஜிட் நம்பர் நியூட்டன் எம்எம்ல கிடச்சிருக்கு. டிவைட் பை 10⁶ போட்டிங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டரில் ஆன்சர் கிடைக்கும். எல்லா வேல்யூஸும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 5. A single reinforced T-beam has a flange width of 1400 mm and flange thickness of 120 mm. It is reinforced with 4 numbers of 20 mm dia bars, Fe415 steel at an effective depth of 450 mm. The breadth of web is 230 mm. Concrete grade is M20. Find the limiting MR of the section at the limit state of collapse. Given data பார்த்துக்கலாம். Singly reinforced T-beam has a flange width that is BF equal to 1400 mm. and a flange thickness that is capital DF equal to 120 mm. It is reinforced with 4 numbers of 20 mm dia bars. That is number of rods 4, diameter of rods 20 mm. Fe415 steel at an effective depth of 450 mm. Fe415 that is Fe equal to 415 Newton per mm squared. Effective depth small d equal to 450 mm. The breadth of web is 230 mm. That is small bw equal to 230 mm. Concrete grade is M20, that is M20 means FCK equal to 20 Newton per mm squared. Find the limiting MR of the section at the limit state of collapse. Limiting MR தான் கேட்டிருக்காங்க, that is MU limit கேட்டிருக்காங்க. Limiting MR கொடுத்திருக்கிறதுனால the section is balance section நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் XU whether neutral axis lies in flange or web அந்த கண்டிஷனை கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். Therefore, assume type 1. Neutral axis lies in flange, that is XU less than DF. நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜில் இருக்கிறாப்பில் எடுத்துக்கிறோம். இப்போ XU கால்குலேட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜில் இருந்தால் பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய முதல் ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். XU by D equal to 0.87 FYAST divided by 0.36 FCK B into D. இல்லை D and D கேன்சல் பண்ணிக்கோங்க. Bக்கு பதில் BF போட்டுக்கோங்க. AST வேல்யூ நமக்கு தெரியாது. Therefore, AST equal to numbers into pi/4 dia squared போட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். 4 into pi/4 dia squared. இப்போ AST வேல்யூ 1256.63 mm squared. XUக்கான எல்லா டேர்ம்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா XU வேல்யூ 45.01 mm. இப்போ கம்பேர் XU அண்ட் DF ரெண்டே கம்பேர் பண்ணிக்கோங்க. DF வேல்யூ 120 mm, XU வேல்யூ 45. Therefore, XU is less than DF. XU DF விட சின்னதாக இருக்குது. அசம்ஷன் இஸ் ஓகே. அசம்ஷன் ஓகே ஆனதுனால நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தட் இஸ் XU மேக்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை செக்ஷன் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஸ்டெப்பில் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் ஃபைண்ட் த லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செக்ஷன் அட் த லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் லிமிட்டிங் எம்ஆர் மீன்ஸ் MU லிமிட். தேர்ஃபோர் XU மேக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாகவே லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே அசம்ஷனும் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜில் தான் இருக்குது. தேர்ஃபோர் MR வேல்யூ லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய தேர்ட் ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். அதுலேயும் Bக்கு பதில் BF போட்டுக்கணும். சின்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் த ஃப்ளான்ஜ். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா XU max by Dன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதனால பேஜ் நம்பர் 54ல இருந்து ஃபார் FO equal to 415 Newton per mm squaredக்கான XU max by Dக்கான வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம் 0.48. இப்போ ஃபார்முலாவில் XU max by D equal to 0.48 உள்ள வேல்யூவை அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 டிஜிட் வேல்யூ கிடச்சிருக்கு. நியூட்டன் எம்எம்ல இருக்குது. அதை 10⁶ கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டரில் உங்களுடைய வேல்யூ MU லிமிட் தட் இஸ் லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்னைக்குள்ள கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் டிபியூக்கான டிசைன் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். Okay, thank you.